இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம், ரவை, சின்ன ரவை, அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரிக்கு உள்ள ஸ்டஃபிங்க்கு. இதை வந்துட்டு நல்லா வேக வச்சு அதை வந்து நல்லா மசிச்சு செய்ய போகிறோம். அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா, புளி, ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பானி செய்யறதுக்காக. சரிங்களா? இது எல்லாத்தையுமே கொத்தமல்லி, புதினா, இந்த இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி சாறை எடுத்து வச்சுட்டு இந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றி தண்ணி செய்ய போகிறோம், பானி. ஓகேங்களா? இப்போ வந்து வாங்க பானிபூரி எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ ரவை இதில் போட்டு வச்சுருக்கோம். மைதா மாவு எடுத்துக்கலாம். இதை மைதா மாவு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பூரி மாவுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம நல்லா மாவை பிசைஞ்சிட்டு அந்த பானிபூரி மாவை ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு இதை ஊற விட்டுறலாம். ஊற விட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து புதினா தலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இது நாலுத்தையும் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வச்சு கலக்கி வச்சுட்டேன். இப்போ சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பானிபூரிக்கு தேவையான உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பு. இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுட்டோம். இப்போ வந்துட்டு வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அந்த வெங்காயமும் கொத்தமல்லியும் இப்போ வந்துட்டு இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இது அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பூரிக்கு மாவு தேய்ச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி வட்டம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
இங்கே பாருங்கள் பானிபூரி நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நல்லா எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம்.